வணக்கம். ஸ்டார் தமிழ் டிவியில் நம் நாடு நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திக்கின்றோம். இன்று அக்டோபர் 13ஆம் தேதி, இன்று ஒரு செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளிலும் பல விடயங்களை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. கொரோனா பற்றிய அச்சுறுத்தல் மேலும் அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. நேற்றைய நாளில் 90 பேர், நேற்றைய நாளில் வெறும் 12 மணித்தியாலங்களில் 90 பேர் இனங்காணப்பட்டார்கள். இந்த விவரம் பற்றிய பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன, அவற்றையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். கம்பஹாவில் ஊரடங்கு மேலும் பல நாட்களுக்கு அதிகரிக்கப்படுவதாக அல்லது நீட்டிக்கப்படுவதாக நேற்றைய நாளில் அறிய கிடைக்கிறது. காரணம், கொரோனா தீவிரமாக பரவிக்கொண்டிருக்கிறது. மருந்தகங்கள், உணவகங்கள், கடைகளுக்கு இந்த கம்பஹா மாவட்டத்தை பொறுத்தவரையில் வியாழக்கிழமை வரை பூட்டு போட்டிருக்க வேண்டும், மூடப்பட்டிருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. கட்டாய தேவையாக இது மாறியிருக்கிறது. இதேபோன்று மினுவாங்குட ஆரம்ப தொற்றாளர், மினுவாங்குட பிரதேசத்தில் 39 வயதுடைய பெண், நல்ல ஆரம்ப தொற்றாளர், அவருக்கு அந்த தொற்றை வழங்கிய ஆரம்ப தொற்றாளர் இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த மர்மத்துக்கு மத்தியில்தான் நிலைமை இப்போது கட்டுக்கடங்காத அளவிலே சிக்கலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் சார்பாகவும் சிலர் கொரோனா தொற்றாளர்களாக இனங்காணப்படுகின்றார்கள். மின்சார சபையிலும் இனங்காணப்பட்டிருக்கிறது. அதேபோன்று தனியார் வங்கி ஒன்றிலும் இனங்காணப்பட்டிருக்கிறது கொழும்பை பொறுத்தவரையிலே. அதேபோன்று திகாரிய பிரதேசத்தில் இருக்கின்ற ஆடை தொழிற்சாலை பணியாளருக்கும் COVID-19 தொற்று இருப்பதாக நேற்றைய நாளில் அடையாளப்படுத்தப்பட்டது. இப்படி கொரோனா தொற்றாளர்கள் பல இடங்களிலே இனங்காணப்பட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். நேற்றைய நாளில் மொரட்டுவையில் கூட ஒரு வைத்தியசாலை மூடப்படும் நிலைமை உருவாகி இருக்கிறது. இதேபோன்று தொற்றுக்குள்ளானவர்கள் எங்கெங்கெல்லாம் போய் வந்தார்கள் என்ற விடயங்களை கட்டாயமாக குறித்து வைக்க வேண்டிய தேவைப்பாடு உருவாகி இருக்கிறது. அவை பற்றி அறிவுறுத்தல்களும் விடுக்கப்பட்டிருக்கின்றன. நிலைமை இவ்வாறு கட்டுக்கடங்காத அளவிலே சிக்கலை உருவாக்கமாக இருந்தால் ஊரடங்கை இன்னும் சில இடங்களுக்கு விஸ்தரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் நேற்றைய நாளிலே அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அதேபோன்று பாதுகாப்பு துறையினரும் அது பற்றிய ஆராய்வுகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலய பணியாளர்கள் பலருக்கு கொரோனா தொற்று என்பது நேற்றைய நாளில் தெரிய வந்த மற்றொரு அதிர்ச்சிகரமான விடயமாக மாறியது. நேற்றும் காலையில் நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம், விமான நிலையம் உள்ளிட்ட அந்த சுற்றுப்புற சூழல் அதிக பாதுகாப்புக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய இடமாக கருதப்பட வேண்டும் என்று. காரணம், வெளிநாடுகளிலிருந்து வருகின்றவர்கள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள், தனிமைப்படுத்தப்படுகின்றார்கள். ஆனால் அவர்கள் வருகின்ற போது அவர்களை வரவேற்கின்ற, அவர்களை அழைத்து வருகின்ற, அவர்களுக்காக செயற்படுகின்ற ஊழியர்கள் எந்த அளவுக்கு இந்த விடயத்தில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக, அவர்களுக்கு தொற்று இருக்கிறதா என்பது சம்பந்தமாக அவதானிப்பதற்கு நேரத்தை ஒதுக்கியிருக்கிறார்களா அல்லது கவனத்தை செலுத்தியிருக்கிறார்களா என்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் கடந்த சில தினங்களாகவே சுட்டிக்காட்டிய வண்ணம் இருக்கின்றோம். இவற்றுக்கு மத்தியில்தான் இந்த கொரோனா தொற்று பற்றிய விடயம் கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலய பணியாளர்கள் மத்தியிலும் அவதானத்தை ஈர்த்திருக்கிறது. நாட்டை முழுமையாக முடக்க வேண்டிய தேவைப்பாடு ஒன்று வந்துவிடுமா என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. ஆனால் நேற்று அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், ஆனால் நாட்டை முழுமையாக முடக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தாம் நம்புவதாக நேற்று நாளில் குறிப்பிட்டிருந்தார்கள். காரணம் உங்களுக்கு தெரியும், நாட்டை முழுமையாக முடக்குவது என்பது சாதாரணமான விடயம் கிடையாது. அடிக்கடி நாங்கள் இதை சுட்டிக்காட்டுகிறோம். நேற்று அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினரும் அதைத்தான் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். நாட்டை அவ்வளவு வேகமாக உடனடியாக முடக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இல்லை. ஆனால் தேவை ஏற்படுகின்ற இடத்திலே ஊரடங்கை விஸ்தரிக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவத்தை வழங்க வேண்டும் என்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசாங்கம், அதேபோன்று சுகாதாரத்துறையினர் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாட்டை முழுமையாக முடக்கினாலும், இவர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள், நாட்டை முழுமையாக முடக்கினாலும் கொரோனா தொற்றை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியாது என்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மக்களுடைய சாதாரண வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படுமே தவிர கொரோனாவை ஒழிக்க முடியாமல் போய்விடும். எனவே நாட்டை முடக்குவது என்பது அவசியமான ஒன்று அல்ல என்று சுட்டிக்காட்டப்படுகின்ற நேரத்தில் 3 வைத்தியர்களுக்கு கொரோனா தொற்று என்ற விடயம் நேற்றைய நாளில் தெரிய வந்த மற்றொரு அதிர்ச்சிகரமான விடயமாக மாறியிருக்கிறது. இந்த 3 வைத்தியர்கள் கேகாலை பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்று நேற்று இராணுவ தளபதி சுட்டிக்காட்டியிருந்தார். பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார். கேகாலை வைத்தியசாலை வைத்தியர்கள் 3 தான் இவ்வாறு கொரோனா தொற்று இருக்கின்ற விடயம் நேற்றைய நாளில் அடையாளப்படுத்தப்பட்டமை அவரால் சுட்டிக்காட்டப்பட்ட மற்றொரு பரபரப்பு விடயமாக காணப்பட்டது. பல இடங்களிலும் கொரோனா தொற்றாளர்கள் இப்போது அடையாளம் காணப்பட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்த நேற்றைய நாளில் மாத்திரம் 90 பேர் அடையாளம் காணப்பட்டார்கள் என்று.
மினுவாங்கொட கொத்தனையில் இருந்து 1397 பேருக்கு கொரோனா தொற்று என்பது உறுதியாக இருக்கிறது. விமான சேவை, தனியார் வங்கி ஊழியர்களுக்கு ஏற்கனவே கொரோனா தொற்று இருக்கின்ற விடயம் தெரிய வரும் போது அந்த வங்கிகளுக்கு சென்றவர்கள், விமான சேவையை பயன்படுத்தியவர்கள், இப்படி பலரும் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களாக இருக்கலாம் என்ற அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. 6482 PCR பரிசோதனைகள் இதுவரையில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மூன்றாவது அலை என்ற ஒன்று ஆரம்பித்த பிறகு 39 வயதுடைய அந்த பெண், ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றிய பெண் கொரோனா தொற்றாளராக இனங்காணப்பட்ட பிறகு 6482 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. எவ்வளவு அதிகமாக PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றனவோ அந்த அளவுக்கு நன்மை ஏற்படுமே தவிர அதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போவது கிடையாது. எனவே PCR பரிசோதனைகள் அதிகரிப்பு என்பது முக்கியமான தேவையாகவே காணப்படுகின்றது. கொரோனா அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கொரோனா வீரியமாக பரவிக்கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தோம், 90 பேர் நேற்றைய நாளில் இனங்காணப்பட்டார்கள் என்று. அந்த 90 பேரில் வெறும் 40 பேர் மட்டும்தான் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இருந்து அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். ஏனைய 50 பேர், அந்த 90 பேரில் 40 பேர் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையங்களில் அடையாளம் காணப்பட்டார்கள். ஏனைய 50 பேர் பிராண்டிக்ஸ் கொரோனா கொத்தணியில் இருந்து இனங்காணப்பட்டிருக்கிறார்கள். பிராண்டிக்ஸ் கொரோனா கொத்தணி, பிராண்டிக்ஸ் ஆடை தொழிற்சாலையில் இருந்து பரவி அந்த கொத்தணியில் இருந்து இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே பிராண்டிக்ஸ் நிறுவனம் மூலமாக இன்னும் கொரோனா தொற்றாளர்கள் பற்றிய அவதானம் மேலும் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றது. இப்படி தொற்றாளர்கள் அதிகரித்தால் நாட்டை முழுமையாக முடக்கணுமா என்ற ஒரு கேள்விக்கு தான் ஏற்கனவே அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். முடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு விடயம் சுட்டிக்காட்டப்பட்டது. மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் என்ற ஒரு அறிவித்தல் நேற்று விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த COVID-19 கட்டுப்படுத்துவதற்கு மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்தை மட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருப்பதாகத்தான் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அது ஒரு தேவைக்கேற்ற ஒரு வழியாகத்தான் பார்க்கப்படுகிறது. இல்லாத பட்சத்தில் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் இடையில் கொரோனாவை தொற்றிக்கொண்டு அதை பற்றிக்கொண்டு அதை பரப்ப அல்ல, பயணிக்கும் போது அது பரவிவிடும். அதான் இந்த கொரோனா தொற்றில் இருக்கின்ற மிகவும் ஆபத்துகரமான விடயமாக காணப்படுகின்றது. கடவத்தையில் இருந்து காலிக்கு பயணம் செய்த 35 பேரை தேடி இப்போது வலை வீசப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் கொரோனா தொற்று இருக்கும் என்ற ஒரு அச்ச நிலைமை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் முழுமையாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை தான் நாங்கள் முன்வைக்கின்றோம். தயவு செய்து உங்களை வலை வீசி தேடி கண்டுபிடிக்கக்கூடிய சூழலை நீங்கள் உருவாக்க வேண்டாம், உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம். இந்த கொரோனா தொற்று இம்முறை வீரியம் அதிகம் என்று சுட்டிக்காட்டப்பட்டது. ஏற்கனவே மற்றவர்களை இலகுவாக தொற்றக்கூடியது என்றும் சொல்லப்பட்டது. இந்த முறை 3வது அலையாக புறப்பட்டு வந்திருக்கின்ற கொரோனா அதிகம் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. 1 மீட்டர் போதாது, 2 மீட்டர் இடைவெளியாவது ஒவ்வொருவருக்கும் இடையில் இருக்க வேண்டும் என்ற ஒன்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. முகக்கவசம் கட்டாயமாக அணிந்திருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 மீட்டர் இடைவெளி என்பது முகக்கவசம் அணிந்திருந்தால் தான் போதுமானது, அல்லாவிட்டால் பல மீட்டர்கள் தொலைவில் இருக்க வேண்டும், தொற்றை பற்றிக்கொள்ளாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால். இந்த புதிய கொரோனா தொற்று, இந்த 3வது அலையிலே பரவி கொண்டிருக்கின்ற கொரோனா தொற்று நாணயத்தாள்களிலும் பற்றிக்கொள்ளக்கூடியது. நாணயத்தாள்களிலும் மட்டுமல்ல, இந்த வானே கம்பிகள் என்று சொல்லப்படுகின்ற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்று சொல்லப்படுகின்ற அந்த கம்பிகள், இவை தவிர அழிவடையாது இன்னும் பாவிக்கக்கூடிய அல்லது சாதாரணமாக பழுதடையாமல் பாவிக்கக்கூடிய பொருட்கள், இவை உள்ளிட்ட இன்னும் தொலைபேசி கவர், மேலுரைகள் மற்றும் இன்னும் பல பொருட்களில் உங்களுடைய வாகன கதவுகளாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், இருக்கைகளாக இருக்கலாம், இப்படி எல்லாவற்றிலும் அது தொற்றிக்கொண்டால் குறைந்தது 28 நாட்களுக்கு உயிர் வாழுமா? பாருங்கள் எவ்வளவு ஆபத்துகரமான விடயம் என்று. நாணயத்தாள்கள், நீங்கள் எந்த நேரமும் பயன்படுத்துகின்ற நாணயத்தாள்கள், ஒவ்வொரு தேவைப்பாட்டுக்கும் நாணயத்தாள்களை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த நாணயத்தாள்களில் கூட 28 நாட்கள் அது உயிர் வாழுமா? 28 நாட்கள் உயிர் வாழக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்படியானால் நாணயத்தாள்களை என்ன செய்வது? ஒவ்வொரு நாணயத்தாள்களையும் கிருமி நீக்கம் பணி செய்ய முடியுமா? சாத்தியப்பாடே இல்லாத விடயம். அதனால் தயவு செய்து நாணயத்தாள்களை பயன்படுத்துகின்ற நேரத்திலே மிக அவதானம் செலுத்துங்கள் என்ற ஒரு வேண்டுகோளை இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்ள நாங்கள் விரும்புகின்றோம். விரும்பியோ விரும்பாமலோ கொரோனாவோடு வாழ வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. கொரோனாவோடு நட்பாக வாழ முடியாவிட்டாலும் கூட கொரோனாவை எதிரியாக நினைத்து கொரோனாவிலிருந்து விலகி இருந்து
நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நேற்று சுகாதாரத்துறை சார்பாகவும் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. நேற்றைய நாளிலே சுதத் சமரவீர, இந்த தொற்று நோய் தடுப்பு பிரிவு நிபுணத்துவ வைத்தியராக இருக்கின்ற சுதத் சமரவீரவும் அதைத்தான் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கொரோனா வைரஸ் தொற்று அச்சம் உலகம் முழுவதும் காணப்படுகின்ற காரணத்தினால் அதனை இலங்கையில் மாத்திரம் கட்டுப்படுத்தி வைத்திருக்க முடியாது. எனவே விரும்பியோ விரும்பாமலோ கொரோனா தொற்றோடு வாழ பழகிக் கொள்ள வேண்டும். ஆனால் நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியது போன்று நெருங்கி பழக முடியாது, தூர வைத்துத்தான் அதனை நாங்கள் அதிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், விலகி நடந்து கொள்ள வேண்டும். கிட்ட எடுத்தால் சிக்கல் தான், கிட்ட நெருங்கினாலும் சிக்கல் தான். ஆனால் கிட்ட நெருங்கினால் சிக்கல், கிட்ட எடுத்தால் சிக்கல் என்றெல்லாம் நாங்கள் சொல்லுகின்ற போது எப்படி சாத்தியப்படும்? இதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. பாருங்கள், நேற்று கூட சில பல தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றன. உணவுப் பொருட்களுக்கு சந்தைகளில் தட்டுப்பாடு நிலவுகிறது, சூப்பர் மார்க்கெட்டுகளில் தட்டுப்பாடு நிலவுகிறது, பதுக்கி வைத்திருக்கிறார்கள். மக்கள் முண்டி அடித்துக் கொண்டு பொருட்களை வாங்க முனைகிறார்கள். அப்படியானால் எப்படி இந்த கொரோனா தொற்றை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும்? சாத்தியப்பாடே கிடையாது. அரசாங்கம் இந்த விடயத்தில் கூடுதலாக அவதானம் செலுத்த வேண்டும். கொரோனா தீவிரமாக பரவிக்கொண்டிருக்கிறது. கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். எனவே இந்த நிலைமையில் இதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். பொருட்களை பதுக்கி வைத்திருப்பவர்கள் சம்பந்தமாக அவதானம் செலுத்த வேண்டும். அவர்களுடைய இடங்களை தேடி செல்ல வேண்டும். பொருட்கள் பதுக்கப்பட்டிருந்தால் அவற்றை வெளியில் எடுக்க வேண்டும். பொதுமக்களுடைய பாவனைகளுக்கு அவை வழங்கப்பட வேண்டும். சில பல இடங்களில் அந்த காரியங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன தான். ஆனால் இன்னும் அவை தீவிரப்படுத்தப்பட வேண்டும். இல்லாத பட்சத்தில் மக்கள் முட்டி மோதிக்கொள்வார்கள், சந்தைகளுக்கு செல்வார்கள். அந்த 2 மீட்டர் இடைவெளியை கூட பின்பற்ற முடியாத நிலைமை ஏற்படுகிறது. இதனால் ஏன் 2 மீட்டர், ஒரு அடி இடைவெளியை கூட பின்பற்ற முடியாத நிலைமை ஏற்படுகிறது இந்த சிக்கல் நிலைமை காரணமாக. இது இப்படி இருக்கும் போது யார் இவர்களை திருத்துவது? இவ்வாறு மக்கள் தங்கள் சுய தேவையை கருத்திற்கொண்டு பொது நிலைமையை மறந்து செயற்படுவார்களாக இருந்தால், தனிமைப்படுத்தல் உள்ளிட்ட அந்த சட்டத்திட்டங்களை, இன்னும் தூர இடைவெளியை பின்பற்றுதல் உள்ளிட்ட சட்டத்திட்டங்களை, கை கழுவுதலை மறத்தல் அல்லது முறையாக கை கழுவாமல் பயன்பாட்டில் ஈடுபடுதல் போன்ற விடயங்களில் அவர்கள் விலகி நடப்பார்களாக இருந்தால், அவற்றை மறந்து செயற்படுவார்களாக இருந்தால் அவர்களை யார் வழி நடத்துவது? காவல்துறையினர், போலீசார், இராணுவத்தினர் வழி நடத்த வேண்டும். நேற்று ஒரு சம்பவம் பதிவாகியது. அதாவது களுத்துறை போலீஸ் பயிற்சி கல்லூரியில் இருக்கின்ற தனிமைப்படுத்தல் நிலையத்திலிருந்து தப்பி ஒரு கான்ஸ்டபிள் ஓடி சென்றிருக்கின்றார். ஆனால் அவரால் நீண்ட தூரம் ஓட முடியவில்லை. ஏனென்றால் அவர் மது போதையில் இருந்திருக்கின்றார். இதனால் நடுவீதியில் விழுந்திருக்கின்றார். அதற்கு பிறகு அவரை பிடித்திருக்கின்றார்கள். பாருங்கள், தனிமைப்படுத்த நிலையத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் மது போதையில் இருந்திருக்கின்றார். அப்படியானால் அவருக்கு மது கிடைத்திருக்கிறது. இது எப்படி நடந்தது? இவை உள்ளிட்ட அனைத்து விடயங்களையும் தேடி ஆராய வேண்டியிருக்கிறது. இனி போலீசார் செயற்படுகின்ற விதம், போலீசாருடைய நடவடிக்கைகள் பற்றியும் கூடுதல் அவதானம் செலுத்தப்பட வேண்டியதாக அமைந்திருக்கிறது நிலைமை. அப்படி ஆகியிருக்கிறது நிலைமை. இதுதான் முக்கியம். இதற்கு கடந்த 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு போலீசார், இராணுவத்தினர் உள்ளிட்ட பலருக்கு மத்தியில், பல பிரிவுகளுக்கு மத்தியில், பாதுகாப்பு துறை சார்ந்த பல பிரிவுகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிளவு, போட்டித்தன்மை, பொறாமை உள்ளிட்ட பல விடயங்கள் காரணமாக அமைந்திருந்ததாக கூட சுட்டிக்காட்டப்பட்டது கடந்த காலங்களில். இந்த கொரோனா நோய் என்பது, கொரோனா தொற்று என்பது ஒரு குற்றமான நோய் அல்ல, அல்லது நீங்கள் வெட்கி தலைகுனிய வேண்டிய நோய் அல்ல என்பதை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். அதனால் தயவு செய்து இந்த விடயத்தில் அவதானம் செலுத்துங்கள். உங்களுக்கு கொரோனா தொற்று இருக்கிறது என்ற சந்தேகம் இருந்தால் உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். அதனால் தயவு செய்து உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளை நாங்கள் இங்கே விடுக்க விரும்புகின்றோம். அதேபோன்று உலக அளவில் கொரோனா தொற்று பற்றி நாங்கள் அவதானிக்கின்ற நேரத்திலே 3,80,29,245 பேருக்கு தொற்று இருக்கிறது இந்த கொரோனா தொற்று. இதிலே 10,85,092 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற கசப்பான தகவல்களும் கிடைக்கப்பெற்ற வண்ணம் இருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் நேற்று ஒரே நாளில் 316 புதிய தொற்றாளர்கள் இறந்திருக்கிறார்கள். ஒரே நாளில் இறந்திருக்கிறார்கள். இதேபோன்று இந்தியாவில் நேற்று 710 பேர் இறந்திருக்கிறார்கள். இப்படி மரணங்கள் எக்கச்சக்கமாக பதிவாகிய வண்ணம் இருக்கின்றன. பிரேசிலிலும் அப்படித்தான் நேற்று 203 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதேபோன்று ரஷ்யாவில் நேற்று 125 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கொலம்பியாவில் நேற்று 151 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஸ்பெயினில் நேற்றைய நாளில் 65 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆர்ஜென்டினாவில் நேற்று 318 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இப்படி பல மரணங்கள் உலக அளவிலே பதிவாகி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் அங்கே ஒட்டுமொத்த மரணங்களாக 2,20,11
மரணங்கள் இந்த கொரோனா தொற்று காரணமாக பதிவாகி இருக்கிறது. இந்தியாவில் 1,09,894 மரணங்கள் இந்த கொரோனா தொற்று காரணமாக பதிவாகி இருக்கிறது. எனவே நாங்கள் மிக அவதானத்தோடு இருக்க வேண்டும், கவனமாக இருக்கக்கூடாது. எங்கள் நாட்டில் 13 மரணங்கள் இதுவரை பதிவாகி இருக்கின்றன. இதை நாங்கள் ஒருபோதும் அதிகரிக்க விடவே கூடாது. எனவே விழிப்புணர்வோடு இருப்போம், சமூக இடைவெளியை, தனிமனித இடைவெளியை பின்பற்றுவோம், முகக்கவசத்தை மறக்காமல் அணிவோம், கையில் சானிடைசர்ஸை வைத்திருப்போம், கை கழுவுகின்ற பழக்கத்தை கொண்டவர்களாக மாறுவோம். குறைந்தது 20 செகண்ட்களுக்கு குறையாமல் கைகளை கழுவுகின்ற பழக்கத்தை உடையவர்களாக நீங்கள் மாற வேண்டும். எந்த நேரமும் கொரோனா தொற்று பற்றிய சிந்தனை உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும், எண்ணத்தில் இருக்க வேண்டும், மறந்து செயற்பட வேண்டாம் என்ற வேண்டுகோளை பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் உங்கள் முன் வைக்கின்றோம் நாங்கள்.